अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 15 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, திரையோதசி திதி, கடக ராசி அல்லது கடக லக்னம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து கிளாஸாக இருக்கிறது துளாராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுர் ராசி நண்பர்களுக்கும் ஏறத்தாழ நல்லா இருக்குது. மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் மேஷத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நன்மைகளும் பெரிய பண வரவுகளும் கிடைக்கும். ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அது நண்பனா இருக்கலாம், மூத்த அண்ணனா இருக்கலாம், மூத்த அக்காவா இருக்கலாம். இவர்கள் மூலியமா தொந்தரவுகள், இல்லைன்னா மேலதிகாரிகள் மூலியமா தொந்தரவுகள். மெயினா கால் முட்டி லைட்டா செராய்ப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். ஆனா பெரிய ஒரு பணம் நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி, அபாரமான வெற்றி, பெரிய மேன்மை, நினைத்தது எல்லாமே சாதிப்பது. வாழ்க்கையில இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் மறுபடியும் வராதுங்கிற மாதிரி இந்த நாள் எல்லாத்துலயுமே சக்சஸ். வேலையில பயங்கர ப்ரெஷர் இருக்கும். சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க. அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வீட்டுல அப்பா சம்பந்தப்பட்டது, மூத்தவங்க சம்பந்தப்பட்டது, பெரியப்பா சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி பயணங்கள் சார்ந்தது, லாங் டிராவல் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறத விட பல நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு அரசு பதவிகள், ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், ஒரு சில பேருக்கு இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா வித் ப்ரெஷர் தான் அது நடக்கும். பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அமேசிங்கான நாள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும், நினைத்த காரியங்களும் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா என்னதான் எல்லாம் தடைபட்டு பிரச்சனை கொடுத்து போராடி ஜெயிக்கிற மாதிரி வரும். பட் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். பயப்படாதீங்க. எதிர்பாராத வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானை தான் பிடிக்கணும். நல்லா இருப்பீங்க. ராசியாண்டர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக வேண்டும். எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நிறைய நல்லது நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை நம்பாம நம்ம விஷயத்த நம்ம கரெக்டா பாத்துக்கிறது நல்லது. இந்த நாள் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை, வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனா மேனேஜ் பண்ணிட முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், அதே மாதிரி விட்டமின் ஏதோ ஒன்று குறைபாடு,
ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, மூத்தவங்கள பகச்சுக்காம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா சித்தியோடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமா ஹெல்த் ஏதாவது ஒரு பிரச்சனை குடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பிரஷர் குடுக்கலாம். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் ஹெல்த்தும் சரி, சுய ஒழுக்கத்திலயும் சரி கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா? ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அத நிறைவேத்தணும். ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா இவ்ளோ தயங்கி தாமதப்பட்டு பிளானிங் எல்லாம் பிரச்சனை குடுத்து தான் முடியும். ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாவே நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் குடுக்கலாம். தாமதமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பிளான் பண்ண மாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்கலாம். ஆனா இந்த நாள பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு நண்பர்கள், இளைய சகோதரன், சகோதரிகள் இவர்கள் மூலியமா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல அவங்க கவனமா போணும். அதே மாரி நீங்களும் கொஞ்சம் கவனம் காக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரஷர், குடும்பத்துல பேச்சு, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாம இருக்கும். ஆனா இன்றைய நாள் பெருசா பணம் வரும். 2ம் கலந்த கலவை தான். ஆனா குடும்பத்திலயும் சரி, சாப்பாட்லயும் சரி, பேச்சுலயும் சரி, எந்த அளவுக்கு நம்ம அமைதியா காரத்த கம்மி பண்ணி சாப்பிடுறோமோ, விட்டு குடுத்து போறோமோ, தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறோமோ, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஆனா தேவையில்லாத பிரஷர் நம்மள அமைதியா இருக்க வைக்காம, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச வச்சு சண்டை வைக்கும். இத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வந்து ஏதாவது பெரிய விஷயம் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் குடுக்கலாம். ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து மூக்குல ரத்தம் வரலாம். இல்ல காதுகள்ல ஏதாவது பிரச்சனை குடுக்கலாம். மெயினா இந்த மாரி நாட்கள்ல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் வந்து நெறைய பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு வந்தாலும், ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும். மெயினா ஹீட் மட்டும் செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கவனமா இருக்கணும். ஆக்சுவலா அடுத்த 2, 3 நாளைக்குமே நீங்க கவனமா தான் இருக்கணும். ஹெல்த்தும் சரி, பிரஷரும் சரி, எல்லாம் நம்ம தல மேல ஏறி உட்காந்துக்குங்கிற மாரி ஒரு மார்க்கமா தான் இருக்க போறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் தான். மெயினா முருகனுடைய கால் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிருங்க. அவ்வளவுதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. மத்தவங்களும் நல்லா இருப்பாங்க. அலைச்சல், செலவு, சோம்பல் இது 3மே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. பார்த்துக்கணும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்து கொண்டு ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.